ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் அதிரடியாக பார்ப்பீங்க. ஆக்சுவலி 2026 5வது மாதம் முடிந்து 6வது மாதமானது ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றம் சேர்க்கை காரணமாக ஒவ்வொருவருக்கும் ஜூன் 6லிருந்து தலையெழுத்து மாறும், ஜூன் 6, 7லிருந்து தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஜூனில் கிரகங்களால் மாற்றம் ஏற்படும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டுறது ரொம்ப நல்லது. அது வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கார நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ கிரகங்கள் தான் எல்லாமே செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்குங்க. சரி, கிரகங்கள் இப்போ எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை டீப்பாக அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க, உங்களுக்கான பலன்கள் இப்போ அதிரடியாக பார்க்கலாம். ஸோ ஜூன் மாதம் உங்களுக்கான பலன்கள் விரிவாக கிரகங்களால் என்ன கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். பணம் உங்கள் ராசிக்கு சேருமா, இல்லை சண்டை சச்சரவுகள் வருமா, இல்லை தீருமா, இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்கோ, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாமே சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வேலை, குடும்பம், காதல், உடல்நலம் இதிலெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஜூன் மாதத்தில் புதன் பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுனம் கடகராசியில் பயிற்சி ஆவார். செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார். அதே போல் ஜூன் 15ஆம் தேதி சூரியன் மிதுனத்திலேயும் சுக்கிரன் ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாங்க. இப்படி இந்த முக்கிய கிரக பயிற்சிகளாலும் கிரக சேர்க்கைகளாலும் நிறைய மாற்றம் ஏற்படும். அதில் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக பொதுவாக எல்லா ராசிக்கும் இருக்கும். ஆனால் ஒரு சில ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஸோ மேசம் முதல் மீன வரையும் 12 ராசிக்காரங்களுக்குமே மாற்றம் ஏற்படும். அதில் இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பொதுவாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். பொது பலனை இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பொது பலனில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்பீங்க. கன்னி ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதம் ஃபஸ்ட்டு உடல் ஆரோக்கியம், உறவுகள் மற்றும் வேலை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு வேலையையும் மற்றவர்களை நம்பி விடாமல் நீங்களே செய்ய முயற்சி செய்யுங்க. குறிப்பாக கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதில் நல்ல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. எந்த திட்டத்தில் சேர்வதற்கு முன்போ அதன் விதிமுறைகளை படித்துவிட்டு கையெழுத்திட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இல்லைன்னா பிரச்சனைகள்லாம் வரலாம். அதோடு இந்த மாதம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நன்றாக வைத்துக்கொள்ள உணவு விஷயத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் தவறான புரிதல் காரணமாக உறவினர்களோடு சண்டை வரலாம். அதோடு குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் அதை சரி செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் மாதத்தில் நடுப்பகுதியில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். வீட்டில் வேலையில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வேலையில் நல்ல பலன் கிடைக்கும். மாத இறுதியில் வேலை சம்பந்தமாக செய்யக்கூடிய பயணம் சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் வரும். காதல் உறவு வலுவடையும். காதலரோடு நம்பிக்கை அதிகரிக்கும்.
குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை துணையோடு சந்தோஷமாக நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் வீட்டில் உள்ள வயதானவர்கள் உடல்நிலையில் உங்களை கவலைக்குள்ளாக்குற மாதிரி சில சூழ்நிலை ஏற்படும். அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. ஸோ பொதுவாக உங்கள் ராசிக்கு இதெல்லாம் தான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ டீப்பாக உங்களுக்கான பலனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல கிரகநிலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அஷ்டமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு, அயனசைன போகஸ்தானத்தில் கேது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து சந்திரன், ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு, கலஸ்தரஸ்தானத்தில் சனி. இப்படி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைகிறது. இதனோட அடிப்படையில் தான் டீப்பாக உங்களுக்கு பலன்களே சொல்லப்பட்டிருக்கு. வாங்க என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு அதிரடியாக பார்க்கலாம். எதையுமே ஒரு முறை பார்த்தாலே அதை பற்றி கிரகித்து கொள்ளக்கூடிய திறமை உடைய கன்னி ராசினராக இருந்தீங்கன்னா நீங்கள் உழைத்து உயர வேண்டும் என விரும்புவது இந்த மாதம் நெருக்கடியான பிரச்சனைகளை நீக்க செய்கிற மாதிரி சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும். பணவரவு பக்காவாக அதிகரிக்கும். திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்கள் நீங்கள் செய்தீங்கன்னா சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பயணங்கள் செய்யவும் வாய்ப்பு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நன்மையும் உண்டாகும். சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க. மற்றவர்கள் மேல் இரக்கம் ஏற்படும். அதோடு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும். வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அது முயற்சி பண்ணிங்கன்னா சாதகமான நிலை காணப்படும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும் என்பது கிரகங்கள் மூலிமா சொல்லப்படுது. அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா முன்னேற்றமாக நடக்கும். லாபம் அதிகரிக்கும். பல வழிகளில் பணவரவு இருக்குன்னு தொழிலுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட வேலைபளு குறைவால் மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் ஏற்படும். எதிர்பார்த்த பணி இடமாற்றமும் கிடைக்கும். ஸோ உத்தியோகத்துலேயும் அதிர்ஷ்டம்தான், தொழிலையும் அதிர்ஷ்டம்தான். குடும்பத்தில் கூட குதூகலமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே பயங்கர நெருக்கமானது அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமையானது சேரும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். சுப செலவுகள் அதிகரிக்கும்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு அது மிகையாகாத உண்மை. பெண்களுக்கு கூட திட்டமிட்டபடி காரியங்கள் செய்து முடித்து மன நிம்மதி அடைவீங்க. பணவரவு அதிகரிக்கும். மற்றவர்கள் மேல் இரக்கம் உண்டாகும். அது கண்டிப்பாக இருக்கிறது நல்லது தான். அப்போ தான் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத்தரும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதோடு உங்கள் கன்னி ராசிக்காரங்க அரசியலில் இருந்தீங்கன்னா அனைவரையும் அரவணைத்து செல்வது இந்த மாதம் அவசியம். கட்சி மேலிடத்துல கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்கள் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். அரசு அதிகாரிகளும் உங்கள் நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பார்கள். அவர்களால் உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும். பாராட்டு பணமும் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். சக கலைஞர்கள் நட்போடு பழகுவாங்க. அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரசிகர்கள் மன்றங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைவது உங்களுக்கு இருக்குது. அதனால் அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண திட்டமிட்டு படிக்கணும். அப்போ தான் வெற்றி பெறுவது ஈஸியாக உங்களுக்கு அமையும். மனமகிழ்ச்சி ஏற்படும். அது மனமகிழ்ச்சி ஏற்படுற மாதிரி சம்பவங்கள் உங்களுக்கு நிகழும். ஸோ மாணவர்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன். ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் தாங்க பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. கன்னி ராசிக்காரங்க உத்தர 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த உங்களுக்கு கணிப்பு நான் சொன்னது இது டீட்டெயில்டாக சொன்னது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கன்னி ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. உங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் ஐயப்பனுக்கு அபிஷேகத்துக்கு இந்த மாதம் நெய் வாங்கி கொடுத்து வணங்கி வரணும். இதனால் சகல தோஷங்களும் நீங்கும். இழந்த சொத்து மீண்டும் கைக்கு சேரும். அதனால் இழந்த சொத்து மீட்பதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை கன்னி ராசிக்காரங்க நம்பிக்கையோடு செய்திடுங்க. இதுதாங்க உங்களுக்கான பரிகாரங்கள் பலன்கள். இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.